ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெனுக்குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். கோவக்காய் பாருங்கள், கட் பண்ணிக்கலாம். கோவக்காயெல்லாம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம பொரியல் செய்ய மசாலா செய்யலாம். 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 7 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வேர்க்கடலை. எல்லாத்தையும் வறுத்துருவோம். இந்த பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. சிம்மில் வச்சே வருங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதே சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடிடுச்சு. கடுகு கொஞ்சம், கடுகு வெடிக்கட்டும். இப்போ கோவக்காயை போட்டுடலாம். இப்போ கோவக்காய் நல்லா வதங்கட்டும். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்குனது போட்டுடுறேன். நல்லா காய் சுண்டி வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம், அப்படி வேகட்டுங்க. பார்க்கலாம், இன்னும் நல்லா வேகணும். இடையில கிண்டி விடுங்க, மூடி அப்படி வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி, கிண்டிட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். அரைச்ச பொடியை போட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அப்புறம் இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.